சில பல நாட்களுக்கு முன்னாடி நடிகர் அஜித் அவர்கள் திடீரென்று மருத்துவமனையில் அனுமதிக்கப்படுகிறார். சிகிச்சை பெறுகிறார். வழக்கமான உடல் பரிசோதனை செய்கிறார், சிகிச்சை பெறுகிறார். அவர்களுடைய உடலில் சில மாற்றங்கள் தென்படுகின்றன. கால் பக்கத்தில் ஒரு கட்டி என்று கூறப்படுகிறது. அதை அகற்றுகிறார்கள். மருத்துவமனையில் சேர்ந்த அன்று மாலை அகற்றுகிறார்கள். 2 நாள் பெட் ரெஸ்ட். 2ஆம் நாள் மாலையில் வீடு திரும்புகிறார். நலமுடன் வீடு திரும்புகிறார் நடிகர் அஜித் அவர்கள். இதை ஏன் நான் சொல்ல வரேன்னா, இந்த சோசியல் மீடியாவை என்ன சொல்றது என்று நமக்கு தெரியல. ஒரு நடிகர், பிரபலமான நடிகர், அவர் பார்க்காத ஆஸ்பத்திரியே கிடையாது. ஏன்னா அவர் உடலில் மருத்துவ உபகரணங்கள் படாத இடமே இருக்காது. அந்த அளவு மருத்துவமனையை சந்தித்த ஒரு நடிகர் தனது வில்பவரால், தனது தன்னம்பிக்கையால் இன்றளவும் ரசிகர்கள் மத்தியில் ஒரு நம்பிக்கை நட்சத்திரமாய் வலம் வந்து கொண்டிருக்கும் நடிகர் அஜித் அவர்களை சோசியல் மீடியா என்ன சொல்லிச்சு தெரியுமா? அஜித் அவர்கள் மருத்துவமனையில் அனுமதி, ஐசியூவில் அனுமதி. இவர் தான் போய் சீட் எடுத்து கொடுத்தாரு, ஐசியூவில் அட்மிட் பண்ணிட்டு வந்தார். இன்னொரு சோசியல் மீடியா பக்கத்தை எடுத்து பார்த்தா, அஜித்தின் மூளையில் இரத்த கசிவு, அவர் இனி எழுந்து நடப்பதே கடினம். இவர் தான் ஸ்கேன் எடுத்துட்டு வந்து அந்த ஸ்கேன் ரிப்போர்ட்டை பார்த்து அஜித்துக்கு இவ்வளவு நாளும், அதாவது மெடிக்கல் மருந்துகள் மாத்திரைகள் எல்லாம் எழுதி கொடுத்துட்டு இருந்தாரு. இன்னொரு டீம் என்ன சொல்றதுன்னா, அஜித்தால் இனி திரைப்படங்கள் நடிக்க முடியாது, அஜித் எழுந்திருச்சு நடப்பதே கஷ்டம், விடாமுயற்சி படம் அவ்வளவுதான், இந்த படத்தை பாதியிலே நிப்பாட்டா போறாங்க. ஏன்னா வெட்டை கட்டவங்கள ஒரு மனிதன் மருத்துவமனை சொல்றாரு, வழக்கமான உடல் பரிசோதனைக்காக சொல்றாரு. பரிசோதனையில அவருக்கு ஒரு சின்ன ப்ராப்ளம் இருக்கிறதாட்டு மருத்துவமனை சொல்லுது. அதை கிளியர் பண்ணிட்டு 2 நாள்லயே அவர் வீட்டுக்கு போயிடுறாரு. இதை நீங்க இவ்வளவு பெரிய விஷயமாக்குறதுக்கு ஏதாவது காரணம் இருக்கா? ஒரு மனிதர் மேல் ஏன் இவ்வளவு வன்மம் உங்களுக்கு? அப்படி அடுத்தவர்கள் உங்களுக்கு என்ன செஞ்சுட்டாரு? அவருக்கு வேலை ஒன்று இருக்காரு. வருடத்துக்கு ஒரு படம் நடிக்கிறாரு. அப்படி வருடத்துக்கு 2-3 படம் நடிக்கிறதா உங்களுக்கு பிடிக்குமா? அது அவரோட தொழில்பா. அவர் ஒரு படம் நடிக்கிறாரு, ஏன் 2 வருஷத்துக்கு கூட ஒரு படம் நடிக்கிறாரு. ரசிகர்கள் அதை பார்க்குறாங்க, ரசிக்கிறாங்க, அதோட விடுங்களேன். அவர் எங்கே போனாலும் அவருக்கு பின்னாடியே போவீங்களா? ஒன்றும் இல்லை, அவருடைய மகனுக்கு பிறந்த நாள் பர்த்டே பார்ட்டி செலிப்ரேட் பண்ணிட்டு மறுநாள் போய் ஆஸ்பத்திரியில் அட்மிட் ஆனதான் இந்த சோசியல் மீடியாவோட பெரிய கருத்தாவே அவங்க எடுத்துக்கிட்டாரு. ஏன்னா பர்த்டே கொண்டாடிட்டாரு, போய் ஹாஸ்பிட்டல் அட்மிட் ஆகிட்டாரு. இதனால அவருக்கு இதுவாயிடுச்சு, அதுவாயிடுச்சு, எதுவாயிடுச்சு, என்னதாண்டா ஆச்சு? அவர் இப்போ நல்லபடியாக குணமாகி வீட்டுக்கு போயிட்டாரு. இன்னும் 2-3 சில நாட்களில் படப்பிடிப்பை கண்டினியூ பண்ண போகிறார். அதுக்குள்ள இந்த சோசியல் மீடியா பக்கத்தில் அதுலேயும் அவங்க போடுற ஹெட்லைன் எல்லாம் பார்த்தா என்ன சொல்லி திட்டுறதுனே தெரியல. ஒருத்தர் சொல்கிறான் மூளையில் இரத்த கசிவு, மூளை செயல்படவில்லை. ஒருத்தர் சொல்கிறா இனி அவரால் படம் நடிக்கவே முடியாது, எந்திரிச்சு நடக்கவே முடியாது. இன்னொருத்தர் சொல்கிறா, அது ஹெட்லைன் பாருங்க, ஐசியூவில் அனுமதி நடிகர் என்ன ஆயிற்று. அதுக்கு கீழே இன்னொரு லைன் போட்டால் அதை நான் சொல்ல விரும்பலை. இது என்னத்த மீடியாக்கள் அப்படின்னு சொல்லிட்டு சோசியல் மீடியாக்கள் சொல்லிட்டு நீங்கள் கொஞ்சம் நோட்டி பாருங்க. வாழவுங்கய்யா ஒரு மனுஷன் வெளியில போறா குத்தங்கிறீங்க, போட்டோ எடுக்க ஏதோ ஒரு சூழ்நிலையில இப்போ போட்டோ எடுக்காதீங்க அப்படின்னு சொன்னா அது குத்தங்கிறீங்க. ஆனா நீங்க நல்லா பாருங்க, விட்டு பாருங்க, அஜித் அவர்கள் யாருக்கு தான் போட்டோ கொடுக்கல, ரசிகர்களை எங்க தான் மதிக்கல, எல்லா இடத்துலையும் தனது ரசிகர்களை மதிக்க தான் செய்யறாரு அஜித் அவர்கள். ஆனா இந்த சோசியல் மீடியா தான் அந்த ஒரு மனுஷனை போட்டு பாடாப்படுத்துது. ஒரு சின்ன ஒரு ஹாஸ்பிட்டல் அட்மிட் ஆனதுக்கே நீங்க எப்படின்னா ஒண்ணுமே இல்லை, நீங்க இதெல்லாம் பண்ணிட்டே இருங்க. ஒரு நாளில் ஒரு நாள் ரசிகர்களை எல்லாம் கூப்பிட்டு ஒரு மாநாடு மாதிரி ஒரு ரசிகர்களை சந்திக்க தான் போறாரு. அன்னைக்கு இந்த சோசியல் மீடியா அஜித்தை பற்றி தப்பா பேசின வாய்கள் எல்லாம் ஒரு நாள் வாயடிச்சு நிற்க தான் போகுது. அதுவும் கூடிய சீக்கிரத்தில் நடக்க தான் போகுது. ஏன்னா நீங்க அந்த அளவு ஒரு மனிதனை கஷ்டப்படுத்தாதீங்க, விடுங்க. அவர் ஆஸ்பத்திரி போனாருன்னா அவருடைய சொந்த விஷயங்களுக்காக, பல விஷயங்களுக்காக மருத்துவமனை போகலாம். அதை நீங்க நோண்டி பார்க்க வேண்டிய அவசியம் இல்லை. அப்படி நோண்டி பார்க்க வேண்டிய விஷயத்தை நீங்க போடுங்க, அது தப்பு இல்லை. இதெல்லாம் ஒரு சின்ன விஷயம். மருத்துவமனை சொல்றார், பரிசோதிக்கிறார், அட்மிட் ஆகிறார், வீட்டுக்கு போறார். இது ஏன் இவ்வளவு பெருசாக்குறீங்கன்னு தான் எனக்கு புரிய மாட்டேங்குது. சில சமூக வலைதளங்கள் மேல அஜித் ரசிகர்கள் கொந்தடிச்சு போயிருக்காங்க. அதுக்கு இடையில ஒரு ஜனவரி மாசத்துல ஒரு சார்ந்த ஒருத்தருக்கு கண்ணீர் அஞ்சலி போஸ்ட் ஓடிச்சாங்க. அதே மாதிரி இப்ப நிறைய சோசியல் மீடியாவுக்கு கண்ணீர் அஞ்சலி போஸ்டர் ரெடி ஆகுதுன்னு நினைக்கிறேன். எனக்கு அப்படித்தான் தெரியுது. ஏன்னா மீடியா அந்த மாதிரி பேசுது. தப்புயா, தப்பு. வாழ விடுங்க, மனசுல நிம்மதியா இருக்க விடுங்க.